இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் செய்கிறது ஈஸியாக எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் குக்கர் எடுத்துருக்கோம். 1 டம்ளர் அரிசி பச்சரிசி போடுறேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சிறுபருப்பு. இதை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அதில் ஜீரகம் லைட்டாக நுணுக்கியிருக்கேன். ஜீரகம் ஒரு 10-15 மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் கழுவிட்டு இதில் போட போகிறேன். இப்போது நம்ம இது மொத்தம் சேர்த்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். அரிசி 1 டம்ளர், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 1:2ன்ட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள், இஞ்சி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டு இப்போ அதை மூடி வச்சு இப்படி அடுப்பில் 5 விசில் விட்டால் போதும். விட்டு உடனே எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி சாப்பிட்றலாம். எல்லாமே இதில் போட்டாச்சு. அதனால் இப்போ நம்ம தனியாக ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ போட்டதுனால இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பராக வந்துடும். குக்கர் இப்போது 5 விசில் அடிக்க போகுது. 5ஆவது விசில் இது. இப்போ இறக்கிட்டு ப்ரெஷர் போக விட்டு நம்ம திறந்து பார்த்து தாளித்து கொட்டணும். குக்கர் நம்ம வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ப்ரெஷர் வருது மேலே. வந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம குக்கர் வெயிட்டே நம்ம போடணும். ஏன்னா இதுலேயோ இங்கேயோ சாதம் அடைச்சிருந்துச்சுன்னா குக்கர் சமயத்தில் வெடிச்சிரும். அதனால் எப்போவுமே குக்கர் மூடியை போட்டோன்னே இந்த வெயிட்டை போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஷர் வந்த பின்னாடி தான் வெயிட் போடணும். இப்போ நம்ம 5 விசில் விடணும். 5 விசில் வந்தோன்னா அடுப்புலேருந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான். 5ஆவது விசில் அடிச்சிருச்சு. நம்ம இப்போ அடுப்புலேருந்து சாதத்தை இறக்கி பாத்திரத்தை கீழே வச்சிடணும். அடுப்பு மேலே அணைச்சிடக்கூடாது. இப்போ நான் அணைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ 5 விசில் விட்டாச்சு. குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி. இப்போ இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. வாசனையே திறக்கும் போது அப்படி அடிக்குது. நம்ம இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். அடுத்தது நீ பாருங்கள். இப்போது நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் லேசாக சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி 2-3 பீசஸ்ஸு, ஒரு 3-4 முந்திரி பருப்பை உடச்சி போடுறேன். இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து கிளறிட்டோம்னா சாப்பிட்றலாம். கருவேப்பிலை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடான பொங்கலில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இதுவும் போடும்போது கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் நெய் அப்படியே மேலாக விட்டு கிளறிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சூடான சுவையான கோவில் பிரசாதமாட்டம் இருக்கிற வெண்பொங்கல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அம்மாவின் அடுப்பாங்கரை சமையலை தொடர்ச்சியாக பாருங்கள். தேங்க்யூ.